ஹவுஸ்மேட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கி குடி போகிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்யங்கள் வந்து நடக்குது. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு அந்த அமானுஷ்யம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2011 குடியிருக்கிறவங்களும் 2022 இருக்கிறவங்களும் ஒரே டைம் லைனில் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. இந்த வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அந்த வீட்லேயும் நடக்குது. அந்த வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இந்த வீட்லேயும் நடக்கிற மாதிரி வந்து கதையை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேமிலியுமே அதனால் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டார்க் அப்படிங்கிற வெப் சீரிஸும் இது வந்து ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு வித்தியாசமான கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹானர் ப்ளஸ் காமெடி படமாக வந்திருக்குது. அதே 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்தவங்கெல்லாம் ஒரு புதுமுக நடிகர்கள் தான் மோஸ்ட்லி நடிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கனா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த தர்ஷன், காளி வெங்கட் இவங்க தான் தெரிஞ்ச முகமாக இருந்தாங்க. இவங்களோட நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் வந்து படம் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அந்த காமெடி வந்து எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஒரு சிலருக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த கதை வந்து நல்லா போயிருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து உட்காரல. ஆல்ரெடி எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 2வது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDb'லே 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 கொடுக்கல. நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.